வெல்கம் பேக் டு 3GB மேக்ஸ். குட் ஈவினிங் காய்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? மேக்ஸிமா அண்ட் மினிமமில் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஒரு நம்பர்ஸ் கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஈக்குவேஷன் நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து ஸோ இதில் பாருங்கள் சேம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தான். பட் கொஷின் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 1 - x - 1. ஸோ இது ஒரு அனதர் மெத்தட் பார்ட் 2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் கொஷினை உள்ளே மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கா. ஸோ அது டிஃப்ரென்சியேஷன் வித் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 3x² y² கான்ஸ்டன்ட் 4x³ y² மைனஸ் 3x² y³. ஸோ இது வந்து எஃப்எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் எதுக்கு பண்ண போகிறோம்? எஃப்ஒய். ஸோ டூ ஃப்ரண்ட்டில் வந்துருமா? 2x³ y. ஸோ 2 ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா 2x⁴y மைனஸ் 3x³ y². ஸோ இது வரைக்கும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்ஒய்ஒய் எஃப்எக்ஸ்ஒய். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்எக்ஸ் தான் ஏவோட வேல்யூ, ஒய்ஒய் தான் சியோட வேல்யூ, எக்ஸ்ஒய் வந்து பியோடைய வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் எக்ஸை அகைன் எக்ஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பவர் கீழே இறங்கிச்சுன்னா 6x² 6xy². ஸோ இது அகைன் கீழே இருந்துச்சுன்னா 12x² y², 6xy³. ஸோ டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கே தெரியுமா? ஸோ ஏபிசி ஃபைன் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் எப்போ ஃபைன் பண்ணுவோம்? எஃப்எக்ஸை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இதுதானே எஃப்எக்ஸு, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஸோ இது மூணுத்தில் எது காமனாக இருக்குது? x² y² காமனாக இருக்குது. காமனாக இருந்துச்சுன்னா மீதி என்ன இருக்குது? x² y² காமனாக எடுத்துட்டோம்னா 3. ஸோ இதில் -4 x² எடுத்துகிற மீதி என்ன இருக்குது? x 3. ஸோ x² எடுத்தாச்சு, y² எடுத்துருக்கு, y = 0. ஸோ இது 0க்கு ஈக்குவேட் பண்ணால் x = 0, y = 0. ஸோ இது 0க்கு ஈக்குவேட் பண்ணால் 4x + 3y = 3. ஸோ திஸ் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் fy = 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோமா? ஸோ fyயோட வேல்யூ திஸ். ஸோ அது 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் டேர்ம் காமனாக என்ன வெளியே இருப்பீங்க? x³ y காமனாக எடுத்திங்கன்னா 2 minus 2x minus 3y = 0. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x = 0, y = 0. ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2x + 3y = 2. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி எப்போவுமே என்ன சொன்ன? ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்னால் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம 1 and 2 சால்வ் பண்ண போகிறோம். 4x + 3y = 3, 2x + 3y = 2. ஸோ சேம் சிம்பிளாக இருக்கிறதால சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகி கேன்சல் ஆகிடுச்சு. 4 2xல் 2x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2x, 3ல் 2 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1/2. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ஃபைன் பண்ணுமா? ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணு. நான் ஈக்குவேஷனில் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸோட வேல்யூ 2 1s 2 2s 4 + 3y = 3. ஸோ இங்கே 2 தான் இருக்கும், 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3 - 2 1. ஸோ ஒய்யோட வேல்யூ 1/3. ஸோ த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர். ஸோ நம்மளுக்கு 0,0ன்னு ஃபைன் பண்ணோமா? ஸோ இங்கே 0,0, இங்கே 0,0 வந்திருக்கா. ஸோ அதை 1 டைம் எழுதினா போதும். நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ 1,2 அண்ட் 1,3. 1,2 1,3. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸாச்சும் வரணும் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா x = 0 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? 3y = 3, 3 3 கேன்சல் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 1. அப்போ அதோட பாயிண்ட் என்ன? 0,1. நெக்ஸ்ட்டு y = 0 இன் ஈக்குவேஷன் 1. அதே ஈக்குவேஷனில் y = 0 போட்டால் எக்ஸோட வேல்யூ 3/4. கிளியரா? அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷனில் x = 0 போட்டோம்னா 2/3, y = 0 போட்டால் 1/2. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 ஃபைன் பண்ணது, இப்போ ஒரு 4 ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணது. ஸோ மொத்த டோட்டலாக எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு? 6 ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதை டேபிளர் காலம் போட்டு எழுதுவோமா? 1, 0, 0. ஸோ 6 டேபிளர் காலம் ஏபிசி. நம்ம எப்பவுமே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இந்த சைடில் எழுதுவோமா? ஸோ இங்கே ஏபிசியோட வேல்யூஸ் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ அதனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாமல் நம்ம போட போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 0. ஏன்னா இப்போ ஸோ நம்மளுக்கு ஏல என்ன இருக்குது? எக்ஸும் 0, ஒய்யும் 0. ஸோ இதுதான் ஒரு ஈக்குவேஷன்னா இப்போ எக்ஸ் இது ஃபுல்லாக 0 ஆகிடும், xy இதுக்கும் xy போட்டால் 0 ஆகிடும், இதுக்கும் xy போட்டால் 0 ஆகிடும்.
ஸோ அப்போ இந்த டேர்ம் ஏல சப்ஸ்டியூட் போட்டாலும் பிசி எல்லாம் ஒரு வேரியபிள் போட்டாலும் நம்மளுக்கு என்ன தான் ஆக போகுது 0. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூவை ஏல போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா -1/9, பியோட வேல்யூ -1/12, சியோட வேல்யூ -1/18. ஸோ நீங்கள் அது மாதிரி ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியை வந்து மல்டிப்ளை பண்ணி பியோடய மைனஸ் பண்ணுவோமா. ஸோ இது எல்லாமே 0 வருதா. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பிஏ ஸ்கொயர் பண்ண ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1/44. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் தானே >0 வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ பார்ப்போமா. ஏ வந்து நெகட்டிவில் வந்திருக்கா, <0. ஸோ அப்போட வேல்யூ என்ன, மேக்ஸிமம் பாயிண்ட். அகைன் சொல்கிறேன், ஏ வந்து பாசிட்டிவில் வந்து கண்டிஷன் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து பாசிட்டிவில் வந்து ஏ வந்து நெகட்டிவில் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மேக்ஸிமம் வேல்யூ. இதே வந்து இது பாசிட்டிவில் வந்து இதுவும் பாசிட்டிவில் வந்து மினிமம். கிளியராம்மா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா இதுக்கு ஆப்போசிட் மேலே இருக்கிற வேல்யூ தானே நான் சொன்னேன் ஃபைண்ட் பண்ணணுன்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிவன் கொஷினில் போட்டோம்னா, ஸோ 1 கியூப் வந்து 1, 2 கியூப் 8, 1 கியூப் 1, 3 ஸ்கொயர் 9. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் வருதா. ஸோ மல்டிபிள் பண்ணால் 72, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 - 2 / 6. ஸோ 72 6 are 432. ஸோ திஸ் இஸ் தி extreme value. Therefore extreme value is 1/432. கிளியராமா இந்த சம்மு. ஸோ இந்த சம் வேணால் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் தான். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன வந்துச்சு, 1 வந்துச்சு, இதில் 12 வந்திருக்குமா. ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.